யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்றைய சிந்தனை, ஒரு செயலை நாம் செய்கிறோம். அந்த செயலை செய்யும்போது நமக்கு யதார்த்தமாக வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கினால் ஒரு தடை, ஒரு பின்னடைவு, ஒரு நாம் செய்கின்ற முயற்சியில் ஒரு தோல்வி, இது போன்று பல்வேறு நிலைகளை ஒரு மனிதன் எதிர்கொள்ளவே செய்கிறான். இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம்? நான் எந்த ஒரு செயலை செய்கிறேன், முயற்சி செய்கிறேன், ஆனால் அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் தோல்வி அடைகிறது. அது திருப்பி திருப்பி எனக்கு ரொம்ப ஒரு மன சோர்வை தருகிறது, தன்னம்பிக்கை குறைபாடு ஏற்படுகிறது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. இதை போன்ற பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு மானுட மனமும் இதை எதிர்கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது? இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சங்க இலக்கியங்கள், நம்மளுடைய இலக்கியங்கள்ல ஏதாவது சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் இதற்கான மிக நுட்பமான ஒரு வாழ்வியல் கருத்தை ஒரு திருக்குறளில் பதிவு செய்திருக்கிறார். மானுட வாழ்க்கைக்கு தேவையான பல அறக்கருத்துக்கள் திருவள்ளுவர் பெருமான் அவர்களால் அருளப்பட்டுள்ளது. அதை நம்ம ஒவ்வொரு குறளிலும் நம்ம இன்றைய வாழ்க்கைக்கு எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். சாதாரணமாக நாம் சொல்லும்போது, ஒரு முயற்சி ஒரு தோல்வியை கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு மன சோர்வை ஏற்படுத்தி அந்த தோல்வி அவனை அந்த செயலில் இருந்து பின்வாங்க செய்கிறது. அதனால அவனுடைய அந்த வெற்றி என்பது விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக, ஒரு சூன்யமாக, தோல்வியாக அவன் நினைத்து அடுத்த முயற்சியை அவன் எடுப்பதை தவிர்த்து விடுகிறான். இதனால் அவன் ஒரு வாழ்க்கையில் வெற்றி என்கிற அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அவன் அனுபவிக்க முடிவதில்லை. பிறரை பார்த்து ஒப்பிட்டு கொள்வது, அவனிடம் இருப்பது என்னிடம் இல்லையே என்று ஒப்பீடு செய்து கொண்டு அதன் மூலம் நிறைய வருத்தத்தை அவன் சேர்த்துக்கொண்டே போகிறான். கவலையின் மூலம், அவனுடைய எண்ண ஓட்டங்களின் மூலம், கவலையின் மூலம் அவனுடைய அத்தனை உடல் இயக்க ஆற்றல்களும் விரயமாகி செலவழிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இவன் வீட்டில் இருந்துட்டு வெறுமையாக இருந்துட்டு கவலைப்பட்டுட்டு, என்ன இது வாழ்க்கை, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே, இது மாதிரி பல்வேறு கேள்விகள் அவனுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த கேள்விகளை எல்லாம் உடைத்தெறியும் விதமாக வள்ளுவர் பெருந்தகையவங்க ஒரு குறளை அருளை இருக்கிறார்கள். அந்த குறளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அது அந்த இமேஜ் உங்களுக்கு இதில் பதிவு பண்ணுறேன். துன்பம் உறவரினும் செய்க, துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. ஒன்னரை அடி திருக்குறளை எவ்வளவு பொருள் பதிந்திருக்கு பாருங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. ஒரு செயலை செய்யும் போது, அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் போது அதில் ஒரு தேக்கமோ தடையோ தோல்வியோ ஏற்பட்டாலும் அந்த செயலை இடையில் விட்டு விடாதீர்கள். அந்த செயலை தொடர்ந்து செய்யுங்கள். ஏனென்றால் தொடர்ந்து அந்த செயலை செய்யும் போது நீங்கள் உங்களை எவ்வாறு ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேணும்னா, அந்த செயலை செய்து இறுதியில் கிடைக்கும் அந்த வெற்றி, அந்த ஊக்குவிப்பு, அதை மனதில் நீங்கள் இமேஜ் பண்ணிக்கணும். ஒரு செயலை செய்யும்போது அது ஆரம்பத்தில் அது தோல்வியை தழுவினாலும், ஒரு தேக்கம் அடைந்தாலும், ஒரு பின்னடைவை சந்தித்தாலும், அதன் மூலம் இறுதியாக கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு, ஒரு சமுதாயத்தில் எத்தனை நிலைகளில் நீங்கள் உயர்வீர்கள், அந்த உயர்வை நினைத்து பாருங்கள். உங்களுடைய செயல் நீங்கள் இடையில் விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்வதற்கான ஊக்கத்தை கொடுக்கும். இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் கூறுகிறார்கள். துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்று கூறுகிறார். இந்த திருக்குறள் மானுட வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அது குறிப்பாக இன்றைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு செயலை செய்யும்போது ஒரு தோல்வி ஏற்பட்டால் மன சோர்வு ஏற்பட்டு விடாமல் அந்த செயலை எப்படி செய்வது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை, முடிவை நாம் ஒரு கற்பனையாக ஒரு இமேஜ் செய்துட்டு அந்த முடிவை நோக்கி பயணம் செய்யும் போது நாம் எதிர்நோக்குகின்ற தடைகள் எல்லாம் படிக்கட்டுகளாக மாறி வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே நமக்கு கொடுக்கும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.